சரியா? 11வது கேள்வி. சரியா? முதல்ல கேள்வியை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கேள்வியை பார்த்தோன்னா பாயிரன்னு சொன்னால் என்ன செய்யணும்? வடிவாக நோட் பண்ணணும். ஸோ நான் கேள்வி இருக்க வாசிக்கிறேன். எக்ஸ் எனும் திரவத்தின் 8 கிராம் முழுவதும் 27 பாகசி ஆவியாகிய போது ஆவியமுக்கம் ஏதோ தந்திருக்கேன். ஆவியாக காணப்பட்ட பாத்திரத்தின் கனவுல இதான். ஸோ எக்ஸாக இருப்பதற்கு சாத்தியமானது இது. ஸோ இந்த கேள்வியை நான் வடிவாக நோட் பண்ணுறேன். வடிவா பேர். சரியா? இங்கே வேர் எக்ஸ் இதுண்ட மேஸ், அதாவது திணிவு, அல்லது நான் டபிள்யூன்னு போகிறேன். ரைட்? இது வந்து எவ்வளோண்டா 8 கிராமம். இதுண்ட வெப்பநிலை என்னண்டா 27 பாகசி. ரைட்? இதுண்ட அமுக்கம் என்னவெண்டா சரியா 3 தர 15 பெஸ்கால். ரைட்? அதே மாதிரி இதுண்ட கனளவு என்னண்டா 22.1 தர 1 டெசிமீட்டர் கியூப். சரியா? ஓகே. அப்போ எக்ஸா இருக்கிறதுக்கு சாத்தியமானது எது என்று கேட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே உனக்கு தெரியும் இது கேஸஸ். என்ன ஈக்குவேஷன் போடணும்னா பிவி சமன் என்ஆர்டி ஈக்குவேஷன் போடணும். ரைட்? இங்கே வேறு இதில் பி தந்திருக்கு. ஓகே, பி தந்திருக்கு. சரி சரி, ஆறு உனக்கு தெரியும், டீயும் தெரியும். ஆனால் எண் தெரியலை. அதுக்கு பதிலாக வெயிட் தந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எண்ணும் திணிவும் சம்மந்தப்படுற ஈக்குவேஷன் என் சமன் டபிள்யூ/எம். ஸோ இந்த 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 எண்ணுக்கு பதிலாக நீ டபிள்யூ/எம்மை கொண்டு வந்து பிறையிடலாம். அதாவது பிவி சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு தர ஆர் இன்டூ டி. இப்போ வேறு எல்லாமே தந்திருக்கு. ஸோ மூலர் திணிவை கண்டுபிடிச்சியண்டா இது என்ன மூலக்கூறு அல்லது என்ன சேர்வைன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இதை எம்மை இழுவாயாக்குறேன், அதாவது சப்ஜெக்ட் ஆக்குறேன். அதாவது இது அங்கே கொண்டு போயிட்டு இந்த பிவியை கீழே கொண்டு வரேன். அப்போ டபிள்யூ/ஆர்டி ஓவர் பிவி என்று வரும். சரியா? இனி அப்படியே பிறகிறதானே. ஸோ டபிள்யூ வந்து 8 கிராம். ஸோ நான் இதை 8 கிராம்ன்றே போடுறேன். ஆர் வந்து 8.314. ரைட்? அதே மாதிரி டி வந்து இங்கே வேறு செல்சியஸில் இருந்துருக்கு. ஸோ இதை நான் கெல்வினுக்கு மாற்றணும். ஸோ இங்கே வேறு கெல்வினுக்கு மாற்ற 273 என்ன செய்வேன்? கூட்டுவேன். கூட்டினா 302 வரும். ஸோ நான் இதை 302 போடுறேன். ரைட்? பி என்னண்டா 3 தர 15 பெஸ்கால். இங்கே வேறு இந்த பெஸ்கால்ன்றது நியூட்டன் மீட்டர் -2. ஸோ பெஸ்கால் அப்படி டிரெக்டாக பிறகு இல்லை. சரியா? 3 தர சரியா 15. சரியா? அதுக்கடுத்த இங்கே வேறு 2.1 டெசிமீட்டர் கியூப். இங்கே வேறு இதை நீங்கள் என்ன செய்யலாம்டா 2.1 டெசிமீட்டர் கியூப்னு போடலாது. ஏன்டா இங்கே இதுவும் மீட்டரில் இருக்குது, இங்கேயும் மீட்டரில் இருக்குது. ஸோ இதை நீ என்னவா மாற்றணும்? சாரி, மீட்டர் கியூப்பில் இருக்குது. ஸோ மீட்டரில் இருக்குது. ஸோ இதை நீ என்ன செய்யணும்டா மீட்டர் கியூப்புக்கு மாற்றணும். ஏன்டா மீட்டர் தான் வெட்டிப்படும். டெசிமீட்டர் மீட்டரை வெட்டணுமெண்டா நீ இதை என்ன செய்யணும்? எல்லாமே ஒரே பெருமானத்துக்கு மாற்றணும். ஸோ இதை டெசிமீட்டர் கியூப்பை மீட்டர் கியூப்புக்கு மாற்ற நான் 10⁻³ போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சுருக்கி விட்டால் என்ன விட வருமெண்டா ரைட் 31.67 பிறகு சுருக்கி பேர். சரியா? 31.67 என்று பெருமானம் பெறும். இங்கே பேர் இதில் எதில் சரியா 31.67 வருமெண்டா? டே மிச்சம் எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தா வரும். இங்கே வேறு நான் எக்ஸாம்பிளுக்கு மெதைல் எடுக்கிறேன். மெதைலண்டா சரியா, சாரி மெதனால் எடுக்கிறேன். மெதனால்ண்டா இங்கே வேறு ஓஹெச்சை கொண்டது, அதாவது ஆல்கஹால். மெதனால்ன்றது ஒரு ஆல்கஹால். சரியா? இந்த மெத்தண்டா என்னண்டா ஒரு கார்பன் இருக்கிறது. மேலே இருக்க எதனாலண்டா சரியா 2 கார்பன் இருக்குது. இங்கே வேறு இதில் ஒரு கார்பன் 2 கார்பன். ஸோ இது எத்தனால். எத்தண்டா 2. ரைட்? மெத்தண்டா 1. ரைட்? ஸோ ஒரு கார்பன் இருக்கிறது. இதை நான் எடுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ரைட்? ஸோ இதுக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இங்கே வேறு கார்பன் 1 இருக்குது. கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு 1. அப்படி இங்கே வேறு இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ மொத்தமாக 4. இதை நான் ப்ராக்கெட் பண்ணுறேன். ஏண்டா இது ப்ளஸ் அடையாளம், இது தர அடையாளம். ஆக்சிஜனுக்கு உனக்கு தெரியும் 16. ஸோ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா சரியா இது 16, இது 16, கிட்டத்தட்ட 32 வரும். ஸோ அண்ணளவா இது என்னது 32 எடுக்கலாம் தானே. ஸோ மெதனால் வந்து சரியான விடையாக இருக்கும். நீ மிச்சம் எல்லாத்தையும் என்னத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 32 விட பெருமானம் கூடவாத்தான் இருக்கும். இது மட்டும்தான், அதாவது மெதனால், அதாவது விட வந்து 4வது விட மட்டும்தான் என்ன செய்யும் 32க்கு ஈக்குவலாக வரும். சரியா? அண்ணளவா 32க்கு வரும். ஏன் இது 31.67. சரியா? ஸோ 11வது கேள்விக்கு 4வது விடை.